அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை. போதும் என்றாலும் பெட்டி பெட்டியாக தங்கம் சேர ஒரு மஞ்சள் இருந்தால் போதும். புதிய தங்க நகைகள் சேர்வது மட்டும் கிடையாதுங்க, அடகு வைத்திருந்த நகையையும் உடனடியாக மீட்க முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமைகளை முன்னிட்டு சிறப்பு பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமை தங்க நகைகளை வாங்கி குவிக்க எளிமையான தாந்திரிக முறையை பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அடகு வைத்த நகையை உடனே மீட்பதற்கு எளிமையான வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அவர்களுக்காக சக்தி வாய்ந்த ஒரு பதிவை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் அந்த தங்கம் வீட்டில் தங்குவதில் சில பிரச்சனைகள் இருக்கும். வாங்கிய உடனே அடகு கடைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா தங்கம் வாங்குவதற்கான சூழ்நிலையே அமைவது கிடையாது. இன்னும் சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளவு பண கஷ்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் தங்க நகைகளை அவங்க வாங்கி சேர்ப்பாங்க. சோ பணத்திற்காக கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க வீட்டுல தங்கம் இருக்காதுன்னு கிடையாதுங்க. தங்கம்ன்ற விஷயம் நமக்கு சேரணும், நம்ம வீட்டுல தங்கணும்னா அதற்கு கட்டாயமாக ஒரு அமைப்பு தேவை. இயற்கையாகவே சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்கும். சோ தங்க நகை வாங்கி சேர்க்கும் அமைப்பு இல்லாதவங்க அல்லது அந்த வாய்ப்பை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தடை நாளைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாளைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் தான் இதை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. எந்த வெள்ளிக்கிழமையில வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். இதை தாண்டி இன்னும் சில விசேஷ நாட்கள் இருக்குங்க. அன்றைய தினத்திலும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். இருந்தாலும் ஆடி வெள்ளி அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. சோ இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகம் அல்லது தங்கத்தை சேர்க்கும் இது போன்ற தாந்திரிகங்களுக்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே நாளைய தினமே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே செய்யலாம். ஏன்னா தங்கம்ன்றது ஆபரணங்களாகத்தான் இருக்கணும்னு கிடையாதுங்க, அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க கட்டாயமாக குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். நாளைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சிருங்க. நாளைய தினம் அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக தலைக்கு குளிச்சிருங்க. அப்படி இல்லைனாலும் குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை நீங்க தவிர்த்திடுங்க. பெண்கள் தீட்டை தவிர்த்து மற்ற வேறு வகையான தீட்டாக இருந்தால் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் தாங்க பார்க்க போறோம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் 16 செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். தங்கத்திற்கு அதிபதி குரு பகவானாக இருந்தாலும் அந்த தங்கத்தை வாங்குவதற்கான பணவரவையும் அந்த தங்கம் வீட்டில் நிரந்தரமாக தங்குவதற்கான வாய்ப்பையும் சுக்கிர பகவான் தாங்க நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமை வெள்ளி, உகந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். சுக்கிரஹோரை நேரத்தில் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது மிகுதியான பலன்களை கொடுக்கும். நாளைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இப்ப நம்ம பார்த்த 3 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. நாளைய தினத்திற்கான ராகு கால நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இருக்கும் நேரம். யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சோ இந்த 2 டைமிங்ஸை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த தாந்திரிக
தாந்திரிகத்தை செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு மஞ்சள். முடிந்தவரை விரலி மஞ்சளை நீங்க பயன்படுத்துங்க. அதாவது கொம்பு மஞ்சள்னு கூட நம்ம சொல்லுவோம். வீட்ல ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தாத, அதாவது பூஜைகளுக்காக நீங்க பயன்படுத்தாத விரலி மஞ்சள் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புதியதாக நீங்க கடையில மஞ்சள் வாங்கிக்கோங்க. நாளைய தினம் மஞ்சளை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவதே விசேஷம். கடையில நம்ம வாங்கும் போது ஒரு மஞ்சளாக வாங்க கூடாதுங்க. குறைந்தபட்சம் 2 மஞ்சள் வாங்கணும். தாந்திரிகத்திற்கு நம்ம 1 பயன்படுத்தினால் போதும். விரலி மஞ்சள் கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா குண்டு மஞ்சளை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சளையும் நீங்க பயன்படுத்தலாம். பொதுவாக தாந்திரிகங்களுக்கு விரலி மஞ்சளை பயன்படுத்துவது தாங்க வழக்கம். சில மெத்தட்ஸ்க்கு மட்டும்தான் குண்டு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சளை நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ கடைக்கு போய் வாங்க முடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயமாக விரலி மஞ்சளை நீங்க பயன்படுத்துங்க. இந்த விரலி மஞ்சள் குரு பகவானுக்கும் உரியது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், தங்கத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். தங்கத்தை கவர்ந்தெழுக்க அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த மந்திரத்தை ஒரு முறை எழுதுவதற்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறம், சிவப்பு நிற பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம். கோடு போடாத அன்ரோல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் இருந்தாலே போதும். சின்ன மந்திரம் தாங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த சுக்கிரஹோரை நேரத்துல கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. ஈஸ்ட் டைரக்ஷன் அல்லது நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கணும். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணியை போட்டுட்டு அதற்கு மேல கூட உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதன் மீது கூட நீங்க அமர்ந்துக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள அந்த விரலி மஞ்சளை வச்சு விரல்களால மூடிக்கணும். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கோங்க. தங்கம் சேரணும், தங்கம் குவியணும், வீட்டில் நிரந்தரமாக தங்கம் தங்கணும்னு மனமுருகி மகாலட்சுமி தாயார் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அடகு நகையை மீட்கணும்னு வேண்டக்கூடாதுங்க. அடகுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த கூடாது. சோ நீங்க நகை அடகு வச்சிருந்தாலும் கூட தங்கம் சேரணும், தங்கம் குவியணும், தங்கம் தங்கணும்னு இப்படிதான் நீங்க பிரார்த்தனையை செய்யணும். ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண மந்திரத்தை குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் நீங்க சொல்லுங்க. அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 1/4 மணி நேரம், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியே சீக்கிரம் வசியம் வாவா ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியே சீக்கிரம் வசியம் வாவா ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியே சீக்கிரம் வசியம் வாவா ஸ்வாஹா. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க ஸ்வர்ண ஆகர்ஷ்ண மகாலட்சுமி தாயாரின் மந்திரம் இது. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த மந்திரத்தை 15 முதல் அரை மணி நேரம் நீங்க சொல்லி பாருங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சொல்லி முடிச்சிட்டு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல இந்த மந்திரத்தை நீங்க எழுதணும். உங்க கையில வச்சிருந்த மஞ்சளை உங்க பக்கத்திலேயே நீங்க வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்க எழுதுங்க. ரெட் கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்னு இந்த 3 கலர்ல ஏதாவது ஒரு நிறத்துல நீங்க எழுதலாம். எழுதி முடிச்சிட்டு மஞ்சளை நீங்க இந்த பேப்பருக்குள்ள வச்சு அதை ரோல் பண்ணி ரெட் கலர் ரப்பர் பேண்ட் அல்லது த்ரெட் போட்டு கட்டிடுங்க. ரெட் கலர் கிடைக்காதவங்க கிரீன் கலர் அல்லது எல்லோ கலர் ரப்பர் பேண்ட் போட்டு நீங்க கட்டலாம் அல்லது த்ரெட் வச்சு கட்டிடுங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல மஞ்சளை அந்த மந்திரத்திற்கு மேல வச்சு அந்த பேப்பரை ரோல் பண்ணி நீங்க கட்டி எடுத்துக்கணும். இப்ப உங்க பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் படம் அல்லது விநாயகருக்கு பக்கத்துல இதை அப்படியே வச்சுட்டு திரும்பவும் தங்கம் சேரணும், தங்கம் குவியணும், தங்கம் தங்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இன்கேஸ் நீங்க நகைகள் அடகு வச்சிருக்கீங்கன்னா அதை மீட்டதற்கு பிறகு இந்த பேப்பரை அப்படியே எடுத்துட்டு போய் கோவில் உண்டியல்ல நீங்க போட்டுருங்க. இதை பிரிக்கலாம் கூடாதுங்க. எந்த கோவில் உண்டியல்ல வேணாலும் இந்த சுருட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் மஞ்சளை அப்படியே நீங்க போடுங்க. சப்போஸ் நீங்க நகைகள்லாம் அடமானம் வைக்கலனா புதிய தங்க நகை வாங்குவதற்கான வாய்ப்பு அமையும். சோ புதியதாக நீங்க எந்த
ஒரு நகை வாங்கினாலும் அதற்கு பிறகு இந்த ரோல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மஞ்சளை நீங்க கோவில் உண்டியல்ல போட்டுருங்க. திரும்பவும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே போல நீங்க செஞ்சு வைங்க. திரும்ப திரும்ப தங்க நகை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.